வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு கப்பு உளுந்து வச்சு சுவையான கிறிஸ்பியான பாரம்பரியமான உளுந்து அப்பளம் வீட்டிலே எப்படி செய்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். நமக்கு ஒரு கப் அளவுக்கு உளுந்துக்கு இவ்வளோ குட்டி குட்டி அப்பளம் கிடச்சிருக்குது. இது வந்துட்டு மிச்சமான பீசஸ் வந்துட்டு அப்படியே வடகம் போல் காய வச்சுட்டேன். இதில் ஒரு 54 அளவுக்கு பெரிய அப்பளம் கிடச்சிருக்குது. ஒரு கப்பு உளுந்தில் நமக்கு இவ்வளோ அப்பளம் கிடச்சிருக்குதுங்க. நம்ம கடையில் வாங்கும் பொழுது இதெல்லாம் நம்ம அதிக விலை கொடுத்து தான் வாங்குவோம். நம்ம வீட்டிலையே செய்யும் பொழுது இது டேஸ்ட்டும் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கும் மேலே இருக்கிற ஆளுங்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்கிறேன். இது வந்துட்டு 300 கிராம் அளவுக்கு இருக்குங்க. இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறலாம். இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோங்க. இதை திரும்ப திரும்ப அரைச்சி இதே போல் நைஸான பவுடராக சளிச்சு எடுத்துக்கிறணுங்க. ஒரு 4-5 முறை திரும்ப திரும்ப போட்டு அரைக்கணும். அரைச்சி சளிச்சு எடுத்துக்கிடுவோம். மிச்சமானது இந்த 1 ஸ்பூன் அளவு குருணைகள் தான் மிச்சமாக இருக்குது. இதை நம்ம இட்லிக்கு வந்துட்டு உளுந்து ஊற வைக்கும் பொழுது அது கூட சேர்த்து போட்டு அரைச்சிடலாங்க. மாவு வந்துட்டு நைஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆப்பச்சோடா சேர்த்துருக்குறேன். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். மாவு அரைக்கிறது மட்டும் நல்லா சளிச்சு விட்டு நைஸான மாவாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அப்பளம் வந்துட்டு நல்லா வரும். இப்போ இதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சு எடுக்கணுங்க. இது உளுந்து மாவுங்கிறதுனால நம்ம தண்ணி சேர்த்து பிசைய ஆரம்பித்த உடனேயுமே ரொம்ப ஹார்டாகும். இதே போல் மாவு ரொம்ப இறுக்கமாகிக்கிட்டு தாங்க வரும். நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு கொடுக்கணும். இந்த அப்பளம் வந்து நம்ம மொட்டை மாடியிலலாம் காய வைக்க போகிறது இல்லைங்க. வெயிலெல்லாம் காய வைக்க போகிறதில்ல. ஃபேன்லேயே தான் காய வச்சு எடுக்க போகிறோம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்பளத்துக்கு வந்துட்டு இந்த நல்லெண்ணெய் சேர்த்து வந்துட்டு பிசையும் பொழுது அந்த நல்லெண்ணெயோட ஃப்ளேவர் வந்துட்டு நமக்கு பொரிக்கும் பொழுது வரும். டேஸ்ட்டும் வந்துட்டு நல்லாயிருக்கும். அந்த ஃப்ளேவரும் நல்லா இருக்குங்க. இதே போல் சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயும் சேர்த்துக்கலாம். மொத்தமாக 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்கணுங்க. நல்லா இது போல் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்குருவோம். இப்போ இதை ஒரு பிளேட்டில் வச்சு இது போல் இஞ்சி இடிக்கிற கல் இல்லை சப்பாத்தி கட்டை அது வச்சு ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் இப்படியே தட்டிக்கிட்டே இருக்கணுங்க. நம்ம தட்ட ஆரம்பிக்கும் பொழுது இதே போல் ஹார்டாக தான் இருக்கும். நம்ம நல்லா தட்டிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த மாவு வந்துட்டு சாஃப்டாக வந்துடுங்க. இது போல் நல்லா பெரட்டி கொடுத்து தட்டி எடுத்து வச்சுக்கணும். மாவு கொஞ்சம் சாஃப்டாக வந்துடும். இப்போ அந்த மாவில் ஒரு பெரிய சைஸ் சப்பாத்தி அளவுக்கு எடுத்துக்கலாம். எடுத்து நல்லா உருட்டிக்கிடலாம். மிச்சம் இருக்கிற மாவை இது போல் மூடி வச்சிடணுங்க. ஏன்னா இது சீக்கிரமாகவே ட்ரை ஆகிடும். இதில் கொஞ்சமாக மைதா மாவு தூக்கிடுவோம் ஒரு சப்பாத்தி கட்டையில். இந்த மாவில் ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு மைதா மாவு நம்ம வேணுங்கிற அளவு மேலே தூவிக்கிறணுங்க. நம்ம தேய்க்க அது வந்துட்டு கீழே கட்டையில் ஒட்ட ஆரம்பிக்கும். அதே போல் ஒட்டாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மைதா மாவு இது மேலே தூவிக்கிறணும். நமக்கு எவ்வளோ மெலிசாக தேய்க்க முடியுமோ அதே போல் தேய்ச்சிக்கிறணும். இதே போல் கொஞ்சமாக மைதா மாவு மேலே அப்ளை பண்ணி விட்டுறலாம். அப்போ தான் அப்பளம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ இதே போல் டிஃபன் பாக்ஸு இல்லாட்டினா ஒரு சின்னதாக வேறு ஏதாவது அளவுகள் நம்மக்கிட்ட ஸ்டார் அது போல் எது இருக்குதோ அதை வச்சு இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
நம்ம அந்த மாவில் தூவுறது வந்துட்டு மைதா மாவு மட்டும்தாங்க தூவி தேய்க்கணும். வேறு அரிசி மாவோ இல்லை கோதுமை மாவோ போடக்கூடாது. நம்ம அப்பளம் பொரிக்கும் பொழுது அப்படியே கரிஞ்சு போயிடும். அது மைதா மாவு தான் வந்துட்டு ஒன்றும் செய்யாது. காஞ்சதுக்கப்புறம் நம்ம லைட்டாக தட்டி விட்டாலே இந்த மைதா மாவு உதிர்ந்துருங்க. இதே போல் நமக்கு வேணுங்கிற அளவுகளில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கட் பண்ணி எடுத்துட்டு மிச்சமாக இருக்கிறதையும் திருப்பி கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி இது போல் தேய்ச்சி அச்சு வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நான் அன்றைக்கி வீட்டுக்குள்ளேயே ஃபேனுக்கு கீழே தான் இந்த அப்பளத்தெல்லாம் காய வச்சுருக்கிறேன். வெயிலெல்லாம் வைக்கலைங்க. 4லேருந்து 5 மணி நேரம் காஞ்சாலே போதும். அப்பப்போ எடுத்து திருப்பி மட்டும் போட்டுக்கோங்க. மிச்சமாக இருக்கிறதையும் இதே போல் வடகம் மாதிரி பிச்சு வச்சாச்சு. மொத்தமாக 1 கப் உளுந்து மாவில் நமக்கு இவ்வளோ அப்பளம் கிடச்சிருக்கு. இது நம்ம கடையில் வாங்குகிற அப்பளம் மாதிரி ரொம்ப புஷ்ஷுன்னு பொரிஞ்செல்லாம் வராது. கொஞ்சம் மீடியம் அளவில் தான் பொரிஞ்சு வரும். ஆனால் டேஸ்ட்டு வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு வித்தியாசமாக இருக்குங்க. நம்ம வந்துட்டு வெறும் உளுந்து மாவில் செய்கிறதுனால இந்த டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும். இதே போல் குட்டி குட்டி அப்பளம் பீசஸாக எடுத்து வச்சுக்கிட்டா ஈவினிங் டைமிங்கில் பொரிச்சிட்டு அதில் லைட்டாக பெப்பர் தூள் கலந்து கொடுத்தா குழந்தைங்களுக்கு வந்துட்டு அது ஒரு நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக இருக்குங்க. இது நம்ம உளுந்து மாவில் செய்கிறதுனால ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்கும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபீஸ் வீடியோ தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.